தன்னை பெற்ற அம்மாவை வணங்கும் பொழுது வயிற்றுக்கு நேராக கையை கூப்பி வணங்க வேண்டும். ஏனென்றால் நம்மை 300 நாட்கள் வயிற்றிலே சுமந்து தவம் மேற்கொண்டு பெற்றெடுத்த அன்னையை நன்றி கடன் செலுத்தும்படியான வயிற்றை மையமாக வைத்து கும்பிட வேண்டும். தந்தையை வணங்கும் பொழுது வாய்க்கு நேராக வைத்து கும்பிட வேண்டும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அவருடைய சொற்கள் மந்திரத்திற்கு ஈடானது என்பதை உணர்த்துவதற்காக நாம் வாய்க்கு நேராக வைத்து கும்பிட வேண்டும். குருவை வணங்கும் பொழுது நெற்றிக்கு நேராக வைத்து கும்பிட வேண்டும். நெற்றியிலே கூப்பி கைகூப்பி வணங்கி குருவை கும்பிட வேண்டும். தெய்வத்தை வணங்கும் பொழுது சிவன், விஷ்ணு, பிரம்மா போன்ற தெய்வங்களை வணங்கும் பொழுது தலைக்கு மேலே கை கூப்பி தூக்கி வைத்துக் கொண்டு, இறைவா, என்னை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் நான் வணங்குகின்றேன், அதற்கு பிற்பாடாக தங்களை வணங்குகின்றேன்